ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான கடாய் பன்னீர். இது சப்பாத்தி நான்கு அட்டகாசமான காம்பினேஷன். அதுலேயும் இந்த மாதிரி கீ ரைஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கையளவு மல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 வரமிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை பொடி பண்ணி வச்சுருங்க. இப்போ அதே கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கேப்சிகமும் வெங்காயமும் க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட பன்னீரும் சேர்த்துட்டு உப்பு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நம்ம அதிலே எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு செவந்து வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் இதோட சேர்த்துருங்க. இதோட உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்க பன்னீரை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். கடைசியாக இறக்கும்போது 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இறக்குங்க. சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.